3% இருந்த பாஜக 11% மேலே வந்து ஓட் பர்சன்ட் வாங்குச்சு. திரு அண்ணாமலை அவர்களை தவிர்த்து பிஜேபியில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வேற யாராச்சுக்கும் இருக்கா? அந்த மாதிரி ஒரு லீடர் பில்ட் ஆகிட்டு இருக்காங்களா, இல்லை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்று, எந்த கட்சியிலையா, அதாவது காங்கிரஸும் பாஜகவும் இங்கே தான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. மாநில கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மாநில கட்சிகளை அந்த அளவுக்கு காங்கிரஸ் அடிச்சு அவங்க குடும்பமா பல பரம்பரையாக உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், காங்கிரஸ் அடிச்சு துவைக்கிற அளவுக்கு இவங்களால வந்து மாநில கட்சியில துவைக்க முடியலன்னா இதுதான் காரணம். ஏன்னா அவங்க வேரூன்றி வருகின்ற நவீன் ஒரு அரசியல் கட்சி சரி, அண்ணாமலை அவர்களே நீங்க இப்ப கேட்கறதுனால நான் சொல்றேன், இவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் வந்து சரியா ஆள்வதில்லை, ஊழல் அப்படியே போயிருக்காங்க, டெவலப்மெண்ட் பத்தி இது பண்றது கிடையாது, வெறும் இலவசம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவும் இலவசம் கொடுக்குறாங்க, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் நாய் போச்சு. அப்போ நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னா ஆட்சிக்கு வந்தாதானே செய்யணும். Video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor and publisher, Times of Republic. என் உறவுகளை மற்றொரு எபிசோடு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 1 lakh சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம். ஸோ உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு தேவை. ஸோ இன்னும் நம்மளோட எந்திருக்கும் முக்கிய விருந்தினர் திரு பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நவீன். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் நவீன். திரு விஜயாரோட நியூஸ் வந்து ரொம்ப சென்சேஷனலாக போயிட்டுருக்கு. அவங்களோட பர்சனல் டிஸ்பியூட் அதை பற்றி நம்ம வந்து இங்கே ஆர்கியூ பண்ணுறதுக்கோ நம்ம டிபேட் பண்ணுறதுக்கோ வேலை இல்லை. பட் இருந்தாலும் கூட அண்ணாமலை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, அண்ணாமலை அவர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது ரொம்ப டீசெண்டாக அரசியல் மீது விமர்சனம் நம்ம வைப்போம், ஆனால் பர்சனலாக நம்ம பேசுகிறது அதில் வேலையே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க யாரோ ஒரு விஜய் அவங்களோட டீம் வந்து ஏதோ ஒரு மேரேஜுக்கு போகும்போது உள்ள ஏர்போர்ட்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைவேட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் எப்படி வெளில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர் கேட்டிருக்காரு. கேட்டுட்டா ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாரு. இது எப்படிங்க, அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உள்ளே யாருங்க இருக்கிறா, எப்படிங்க அந்த ஃபோட்டோஸ் வெளியில் வரும், யாருங்க எடுக்கிறது, உளவுத்துறை இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் பேசிக்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எடுத்து எல்லாமே போட்டுட்ருக்காங்க. இதனால தான் அண்ணாமலை அவர்களை வந்து எங்களுக்கு பிடிக்கும், ஒரு ஜென்யூனாக பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்களே தெரியும், காமாட்சி நாயுடு அவர்களும் நானும் உக்காந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒன்றாயிருவோம், தாவேகாவை விஜயையும் எதிர்க்கிறது அப்படின்றதுல. அரசியல் ரீதியாக எனக்கு என்ன ஒன்றா பண்ணிருப்பாங்க. இது ஒருத்தருக்கு இருக்க பிரச்சனை. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பிரச்சனைன்றது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் நவீன். இதுதான் உலகத்திலேயே முதல் தடவையா இல்லை தமிழகத்திலேயே முதல் தடவையா மாதிரி 2 பேருக்கு பிரச்சனை மாதிரி பேசினுக்கிறீங்க. இதெல்லாம் அசிங்கம். இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறது நீங்க விஜய் அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்களே உங்களை அசிங்கப்படுத்த நிற்கிறீங்க. அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கலையா? அவங்களுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. அவர் மீட்டிங்ல பேசுற விஷயங்கள் அப்படியே அழுவுறது, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ட்ரோல் பண்றதுக்கு. அதையெல்லாம் ட்ரோல் பண்ண துப்பு இல்லாம அதையெல்லாம் விட்டு இதை போய் பிடிச்சி நிற்கிறீங்க நீங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு இது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது இன்றைக்கு வந்து நீங்க எங்க எப்ப போனாலும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா இருக்கும் நவீன். அதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஒன்ஸ் ஒரு கேமரால விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படியாவது வெளில வந்துதான் தீரும் அது. அதனால இது ஏன் வெளில கொண்டு வராங்கன்னா, கரெக்டு, ஒரு சீப் மென்டாலிட்டி, இப்படிலாம் பண்ணா ஏதாவது இது பண்ண முடியாதா அப்படின்னு. அந்த பக்கம் வந்து தாவேகால நாங்க தான் அடுத்த சிஎம் சொல்றது ஒரு டுபாக்கூர். அதே மாதிரி இந்த மாதிரி குற்றச்சாட்டு போட்டோவெல்லாம் ரிலீஸ் பண்ணா அவரை சத்தாச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு டுபாக்கூர். ஒரு டுபாக்கூர் இன்னொரு டுபாக்கூர், இப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த ஆர்குமெண்ட் சேக் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வளரவும் இல்லை, இவங்க இதை வச்சுக்கின்னு அதை வந்து குறைக்க போறதும் கிடையாது. இப்படிலாம் பண்ணா வந்து உன்னை அவர் பின்னாடி இருக்கவங்கலாம் ஓடி போயிடுவாங்களா, ஐயா இவர் கெட்டவர்ப்பா அப்படின்னு. என்ன உலகத்துல இருக்கீங்க நீங்க? இதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு மெச்சூர்ட் பாலிட்டிஷியன் அப்படின்றது. புரியுதுங்களா? இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது. அரசியல்ல யாரும் பண்ணக்கூடாது. அவர் அதை வெளிப்படையா சொல்லியிருக்கார், அவ்வளவுதான்.
அதுக்காக வந்து உடனே அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஐம் சாரி, உங்களுக்கு அரசியலே தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் சொல்லிட்டேன் அசிங்கம் அப்படின்னு. வேற எதுவுமே அரசியல் இல்லாமல் இதுதான் கட்சி தான் அவங்களுக்கு. அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை வைக்கணும். இப்போ வந்து நான் சொல்ல பாரு, நவீன் வந்து 1000 கோடி சேர்த்துட்டார் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ உடனே வந்து எங்க ஆதாரம் இருக்குதா அவங்ககிட்ட அப்படி கேட்டா பரவாயில்ல. அதை விட்டுப்புட்டு நீ வந்து ஒரு டுபாக்கூர், நீ ஒரு இது இப்படிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா நான் சொன்னதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? அதை விட்டுட்டு நீ வந்து பர்சனலா நீ அட்டாக் பண்றனா அப்போ உங்ககிட்ட கேள்வியே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கோர்ட்ல வந்து வக்கீல் இவங்க சைட்ல இருந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னா இவர் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு கேட்டியானா அவன் கேட்ட கேள்வி உங்ககிட்ட பதில் இருக்குதா? அதை விட்டுட்டு இப்படி கேட்டுக்கிறியா அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். சொன்ன விஷயத்துக்கு என்ன, அதை விட்டுட்டு வேற எதையோ கேட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட வந்து சரக்கு இல்லை கேள்வி கேட்கறதுக்கு, உங்ககிட்ட மேட்ரு இல்லை இதை வச்சு அவங்கள மடக்கலான்றதுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு நான் விட்டு தெரியலைங்க. இப்படிலாம் பண்ண சதாச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா பைத்தியக்காரத்தனம். சார், திரு அண்ணாமலை அவர்களோட ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டின்னு சொல்லலாம் சார். நான் கேட்க போகிற இந்த விஷயத்த அது உங்களோட பார்வையில் எனக்கு தெரியணும். ஓகேவா? நான் அதை அப்படி பார்க்குறேன். டேரிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை வந்து எதிர்க்கிறது நான் முதல்ல அந்த கேள்வி கேட்டேன். அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக வந்து எனி லீடர், சீனியர் லீடர் சார் இப்படி வச்சுக்கலாமே சார், அவங்க கட்சியை சேர்ந்தவங்களா கூட இந்த பழைய அரசியல்லாம் பண்ணக்கூடாது, நீ சீனியராக இருக்கலாம், இது இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி அரசியல் வந்து உங்கள் பார்வையில் எப்படி சார்? அது கரெக்டாக? அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? மின்சார கனவு படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அதில் கஜோல், இந்த பக்கம் அரவிந்த் சாமி, 2 பேரும் வந்து அந்த இன்னர்ஸ் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருப்பாங்க. அரவிந்த் சாமி கம்பெனி நல்லா ஓடும், கஜோல் கம்பெனி ஓடாது. பார்த்தா அது அந்த காலத்து மாடலே வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க மேனேஜர் பாப்பா தாத்தா காலத்துலேருந்து நாம் இப்படித்தான் தயாரிச்சிருக்கோம். காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற வேணாமா? சொல்ல போனா இது வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு கூட சொல்ல மாட்டேன். காலத்துக்கு ஏத்த மாதிரி அரசியலே பண்ணலை இவங்க. காலத்தை விடுங்க, என்னைக்கு இருந்தாலும் அரசியல்ன்றது வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து தீவிரமாக களமாட வேண்டும். அதுதான் அரசியல். அது ஏதோ 2020லயோ 2025லயோ மாறின விஷயம் கிடையாது. வெறும் 25லயே பாத்தீங்கன்னா அங்க ராஜாக்கள் காலத்திலேருந்தே அப்படித்தான். நம்ம அந்த எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், அந்த காலத்து ராஜா கதையெல்லாம் கூட பார்த்துருப்போம். ஆளுங்கட்சி இல்லை ஆளுகின்றவர்கள் தவறு செய்தால் அதை தைரியமாக தட்டி கேட்கணும். இதுதானே அரசியல். இதை கூட பண்ணாமல் நீங்கள் உக்காந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் தைரியமாக கேட்குறாரு மாற்று, இப்படி தாங்க பண்ணணும். இதை பண்ணலை. அவர் வந்து முறையாக பாஜகவில் அரசியல் பண்ணணும். எவ்வளோ நாள் தான் நம்ம அவியலே பண்ணிட்டு இருக்கிறது, உப்மாவே பண்ணிட்டு இருக்கிறது, கொஞ்சமாவது அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவ்வளோதான். ஆளுங்கட்சியை எதிர்த்து அதானங்க அரசியல். அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? எதுவுமே பேசாம இல்ல நாங்க ரொம்ப நல்லவங்க, யாரையும் கேட்க மாட்டோம். அதாவது காங்கிரஸுக்கு ஒரு காலத்தில் இந்த டைலமா இருந்தது. இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி பெருசாக எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தானான்னு கேட்காதீங்க, அங்கே நிறைய குரூப் இருக்குது. ஒரு 20 கோஷ்டிகள் இருந்தாலும் அதை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த கோஷ்டியை திமுக ஆதரவு காங்கிரஸ்னு ஒரு கோஷ்டி, அதிமுக ஆதரவு காங்கிரஸ்னு ஒரு கோஷ்டி. ஸோ அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக ஆளுங்கட்சி இது பண்ணிக்குவாங்க. திடீர்னு நாளைக்கு அவங்களோட கூட்டணி சேர்ந்தாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து அப்படியே அமுக்கி வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கே கூட்டணி வருதோ அப்போ போயிட்டு பேசுவாங்க. இப்போ இங்கே வந்து பாஜகவுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னா எதையுமே எதிர்த்து பேசலை. அவங்க கூட்டணி இல்லைன்றதை விடுங்க, அவங்களும் வந்து திமுகவுடையும் கூட்டணி வச்சிட்டாங்க, அதிமுகவுடையும் கூட்டணி வச்சிட்டாங்க. சரி ரைட்டுங்க, கூட்டணி இல்லைன்னு ஆன பிறகாது எதையாவது பேசணுமேன்னு நாங்கள் ரொம்ப நல்லவாங்க, அப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோம். இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லவனுங்களாம் அரசியல் எதுக்குடா? சொல்வார், என்னை எதிர்த்து போட்டியிடும் இந்த வேட்பாளர் மிகவும் நல்லவர், அந்த நல்லவர் அரசியலுக்கு வரலாமா அப்படின்வாரு. அந்த மாதிரி நீங்க இப்படியே நீங்க வந்து பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வரும்? அதை மாத்தி இதுதான் அரசியல்னு பண்ணாரு அண்ணாமலை. அதனுடைய ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஆளுங்கட்சியை எதிர்த்து அப்படின்னா அதுதானங்க அரசியல் பண்ணணும். நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்கன்னா அப்போ சொல்லலாம் நாங்களே ஆளுங்கட்சி அப்படின்னு. இப்போ வர்றதுக்கு அதானே பண்ணணும். திமுக அதானே பண்ணாங்க, இவங்க ஏன் பண்ணலை? இவர் பண்றாரு, அவ்வளோதான். சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். அதாவது 3% இருந்த பாஜக
11% மேலே வந்து ஓட் பர்சன்ட் வாங்குச்சு. திரு அண்ணாமலை அவர்களை தவிர்த்து பிஜேபியில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வேறு யாராச்சுக்கும் இருக்கா? அந்த மாதிரி ஒரு லீடர் பில்ட் ஆகிட்டு இருக்காங்களா, இல்லை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த 3லேருந்து 11% ஓட் பேங்க் மாறிச்சா சார், அதில் இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது 2. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் பல லீடர்ஸு, 2ஆம் கட்ட முதல் கட்ட லீடர்ஸ் இருக்கக்கூடியவங்க இளைஞர்கள் கவரக்கூடிய வகையில் சரிங்களா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஒரு இளைஞர்கள் இருக்க மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அது எல்லாமே அண்ணாமலை அவர்களை பேஸ் பண்ணி தான் வருதா, இல்லை தனியாக ஒரு தலைவர் வந்து உருவாகிறாங்களா? அட்லீஸ்ட் முதல்ல உங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்களும் வந்து அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அதோட ஜாயின் ஆகிட்டீங்க. வழக்கமாக ஒரு A4 ஷீட்டு அந்த மாதிரி, அதே மாதிரி கேள்வியை கூட நீங்கள் வந்து கையில் எழுதி வச்சுன்னு கேட்குறீங்க. வெரி குட், பாராட்டணும். இனி அரசியல் அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் கேள்வியே எழுதி வச்சு கேட்கும்போது பதிலை நான் எழுதி வைக்காமல் கேட்குற பாருங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, முதல்ல என்ன கேள்வி கேட்டீங்க? அந்த 11% அது அண்ணாமலையால் தான் சாதிக்குமா? அதாவது 3 to 11% ஓட்டு இருக்குல்ல சார், அதில் வந்து இளைஞர்கள் ஓட்டு வந்து அதிகமாக இருக்கா? நான் ஃபஸ்ட்டு கேட்டது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா, அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அவரால் மட்டும்தான் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. பிஜேபி இளைஞர்கள் அவரால் மட்டும்தான் உள்ளே வந்தாங்களா? பாருங்க, அவரால் வந்தாங்களா இல்லையான்றதெல்லாம் நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வந்தாங்களா? இல்லை சார். இப்போ வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அவ்வளோதான். ஓ, இந்த கேட்டு போட்டிருந்த வரைக்கும் உள்ள யாரும் வரல, கேட்டு திறந்த உடனே எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்ததுக்கு என்ன காரணம்? கேட்டு திறந்தது. சிம்பிள். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேட்டு திறந்தாலும் வந்து வேற காரணங்கள் அப்படின்னு பேசுனீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவருக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக இங்கே தான் இருந்தது. நிறைய தலைவர்கள் இருந்தாங்க, மந்திரிகளாம் கூட ஆனாங்க, கவர்னர்லாம் கூட ஆனாங்க. அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இளைஞர்கள் வரல. அவர் வந்தார், இளைஞர்கள் வராங்க. பெங்களூர்லேருந்தெல்லாம் வந்தாங்க. நான் பார்த்தேன். அரவக்குறிச்சிக்கு நான் அந்த கேம்பெயின் இது ஃபாலோ பண்ண போயிருந்தேன். அப்போ நான் பார்த்தேன். ஸோ ஆனால் அது கிடையாது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியும். ஸோ 3 to 11% ஓட்டில் வந்து இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கா? எல்லாம் இன்னைக்கு பாஜக ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அண்ணாமலை பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னால் எத்தனை இளைஞர்களை நம்மளால் பார்க்க முடியுது. அவருக்கு முன்னாடி வரைக்கும், எல்முருகனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் எங்கேயாவது போட்டு பார்த்துக்கிறீங்களா? மோடி அவர்கள் வரும்போது அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க. மற்றபடி இவங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னா இங்கே அது என்னது, அது ஹோம் தேட்டரில் ஒருத்தர் மீட்டிங் போட்டார் பாருங்க, அந்த மாதிரி இவங்க சிந்தன் பைட்டக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் எல்லாம் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுக்கின்னு காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. பொது வெளியில் பாஜக அப்படின்றது பார்த்தது கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சிபிஐயில் இன்ஸ்பெக்டர்ஸ் யார், டிஎஸ்பி யார் அப்படின்னு இது பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ரா இருக்குது பாருங்கள், அதில் வேலை செய்கிறவங்க யாருன்னு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் பாஜகவுடைய நிர்வாகிகள் யார் அப்படின்றது அவ்வளோ பெரிய சீக்ரெட்டாக இருந்தது. கண்டே பிடிக்க முடியாது உங்களால். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பாஜக மாவட்ட தலைவர் யார் அப்படின்னு கேட்டு பாருங்க, மாநில தலைவருக்கே அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகள் எங்கேயாவது நீங்கள் தப்பி தவறி ரகசியமாக கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏய் நீ பாஜக தானே அப்படின்னு யாராவது ஒத்துக்கினார், உங்கள் மாவட்ட தலைவர் யாருன்னு கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு. அவ்வளோ ரகசியமாக வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நிறைய வண்டிகளில் பாஜக கொடி கட்டின வண்டியை பார்க்க முடியுது. அண்ணாமலை படம் ஓட்டினது, மோடி படம் ஓட்டினது, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டின வண்டிகள் பார்க்க முடியுது. உன்னை அதெல்லாம் அஃபென்ஸு அப்படின்னாதீங்க, அது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தைரியமாக பல வீடுகளில் பாஜக கொடி பறக்குது. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை இல்லை இல்லை. போதுமா? இப்படியே சொல்லிட்டு இருங்க. நீங்கள் செகண்ட் லெவல் லீடர்ஸ் பிஜேபியில் யங்ஸ்டர்ஸ் பாருங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டா, இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க திமுகவில் வந்து இளைஞரணியில் 60, ஆமாம் அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூட நக்கலாக சொன்னார். பட் அது ஒரு விஷயம் கிடையாது. அவர் கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கின்ற பட்சத்தில், நான் முதல்ல சொன்னால 84 வயசில் இளைஞர்கள் அப்படின்னு, அதே அது கரிஸ்மா இருக்க தலைவராக இருந்தால் இளைஞர்கள்லேருந்து அத்தனை பேரும் வருவாங்க. என்ன மாதிரி ஆள் இந்த இளைஞர்கள் வர வேண்டும் அப்படின்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஸோ ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கரிஸ்மா. அதுதான். இப்போது எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்காங்க. அவர்லாம் என்ன 30 வயசில் அரசியலுக்கு வந்தார்.
அதனால அவர் பின்னாடி பெரிய இளைஞர் பட்டாளம் வந்துதான் இல்லையா, நான் சொல்ல கரிஸ்மா அப்படின்றது வேணும். ஸோ அது இவர்கிட்ட இருக்கு. அதனால இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள். அதை கட்சி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்படி பிஜேபியில இருக்காங்களான்னு கேட்குறேன். 2வது கட்ட இளைஞர் இளைஞர் அதாவது இளைஞரா அண்ணாமலை மாதிரி இளைஞர் தலைவர்கள் உருவாகிறான்னு கேட்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக உருவாகணும். இளைஞர்களை இப்போ அட்லீஸ்ட் இளைஞரடி அதுலேயாவது இளைஞர்களை போடணும். பாஜக அதெல்லாம் போடுவாங்கன்னு இருக்கு. அது ஏதோ கட் ஆஃப்லாம் வேற வச்சுக்கிறாங்க. இத்தனை வயசுக்குள்ள இருந்தால் தான் இளைஞர் அணி அப்படின்னு. அது கொஞ்சம் நீக்கு போக்கா நடந்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் கில்லட்டின் போடுறதுன்றது சரி வராது. இப்படி பண்ணி அதை விட இன்னொரு முக்கியமான தப்பு அவங்க பண்ணி 3 வருஷத்துக்கு மேலே போஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான பாலிசி நான் எங்கே கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு தலைவரை உருவாக்க வேணும்னு சொன்னால் 3 வருஷத்தில் முடிஞ்சிடாதுங்க. அப்படியே நீங்கள் ஒருத்தரை போஸ்டிங் போட்டு 3 வருஷத்தில் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவர் இருக்க பகுதியில் இல்லை மாநிலம் முழுக்க பிரபலமாக வராருன்னு சொன்னால் 3 வருஷம் கொஞ்சம் தூக்கி போட்டு இன்னொருத்தரை கொண்டாந்துறீங்க. புதுசாக அவர் என்ன பண்ணுறாரு, அது பழைய ஆளோட ஆள், நான் ஒன்றை சேர்த்துக்க மாட்டேன். சிவாஜி படத்தில் இதெல்லாம் என்ன இது அது பழைய டீம் பைத்தியக்காரத்தனங்க. எந்த கட்சியிலையாவது அதாவது காங்கிரஸும் பாஜகவும் இங்கே தான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. மாநில கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மாநில கட்சிகளை அந்த அளவுக்கு காங்கிரஸ் அடிச்சு அவங்க குடும்பமா பல பரம்பரையாக உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், காங்கிரஸ் அடிச்சு துவைக்கிற அளவுக்கு இவங்களால மாநில கட்சியில துவைக்க முடியலன்னா இதுதான் காரணம். ஏன்னா அவங்க வேரூன்றி வருகின்றார்கள். அவங்க ஃபேமிலி அப்படி. ஆனால் அது வேணான்றாங்க. நீங்க ஃபேமிலி கூட வேணாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தரை நீங்க போட்டீங்கன்னா நல்லா செயல்படுறாங்கன்னா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். ஏன் இப்படி மாத்தினே இருக்கிறீங்க? கவர்மெண்ட் சர்வெண்ட்டை தான் 4 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, சீட்டை தூக்கி அதை கூட இப்ப பண்ணிட்டாங்க. நீங்க ஊரை விட்டு ஊர் மாத்திரம்னு அவசியம் கிடையாது. சீட் டு சீட், இந்த சேர்ல இருந்து அந்த சேர் போனா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு பாலிசி ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக? அந்த லஞ்சம் அதை ஒழிக்கணும்றதுக்காக. அங்கேயே இந்த மாதிரி பாலிசியை கொண்டு வரும்போது நீங்க இன்னும் இப்படியே வச்சு 3 வருஷத்துக்கு மேல அவனுக்கு போஸ்ட் கிடையாது, நான் அவனை தூக்கி போட்டுறேன் அப்படின்னா அதெல்லாம் என்னது சார்? பிஜேபி அலைன்ஸ் இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போது கால் ஊன்றும் அதுக்கு அண்ணாமலை அவர்களாக ஒரு பிளான் வச்சுருப்பாரா? நான் அது இணை கேள்வியாக இன்னொன்று கேட்டுறேன். ஏடிஎம்கே அலைன்ஸ் உள்ளே வந்தது. இப்போ நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டோம். லைக் ஒரு பிரோஜனமும் கிடையாது, நோ பாயிண்ட். பட் இருந்தாலும் கூட நிறைய இடங்கள்ல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில இடங்களில் அரசியலில் நம்ம சில இடங்களில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போய் தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருத்தத்தோட ஒரு மன நிறைவோடு இல்லாமல் அவருக்கு பிடிக்காத ஒரு பர்சன்டேஜ் அரசியலை பண்ணிட்டு தான் இருக்காரா சார் இப்போது? அதாவது அதிமுக ஆதரவாக பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள். நவீன், அரசியல் அப்படின்றது அது ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட்டணியே சேர மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன், அது என்னுடைய கொள்கை எப்படி இதையே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எந்த கட்சியுமே வளராது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இன்னைக்கு மக்கள் எதிர்பார்ப்பது அப்படின்றது இப்போ எந்த இடத்துலையும் அது 2 கட்சி சிஸ்டம் அப்படின்றது தான் இருக்கு. 3 கட்சி அப்படின்றது பெருசாக எங்கேயும் கிடையாது. அப்படியே ஒரு கட்சி இருந்து உடஞ்சி போச்சுன்னா நாளடைவில் அந்த 3வது கட்சி காணாமல் போயிடும். ஸோ அந்த எந்த கட்சி 3வது, நீ 3வதா நான் 3வதா, யார் 2வது, இப்படித்தான் மேலே போனோம். அதுக்கு கூட்டணி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ ஒடிஷாவில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே முதல்ல அவங்களோட கூட்டணி வச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க நவீன் பட்நாயக்கோட. அதுக்கப்புறம் வெளில வந்துடுறாங்க. வந்துட்டு பல வருஷங்கள் அவரை இவங்களால இது பண்ண முடியல. பட் ஆஃப்டர் அ லாங் கேப் இப்போ ஆளுங்கட்சியாக வந்துடுறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் அங்கே காங்கிரஸ் தேஞ்சிக்கினே வந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2மே மாநில கட்சிகள். இங்கே காங்கிரஸ் வெர்சஸ் ஏதோ ஒரு திராவிட கட்சி. இப்போ பாஜக 3வதா வருது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கும். இங்கே 2மே மாநில கட்சிகள். அதனால தான் பாஜக இங்கே கால் ஊன்ற முடியாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அலையன்ஸ் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மன வருத்தம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஒன்று இப்போ இந்த 26ல் பாஜக தனியாக நின்றுந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் 26க்கு அப்புறம். ஏன்னா திமுக சாலிடாக ஜெயிச்சு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட்டணி பலம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதனால 26 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக தாவேகா 2மே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கும். அப்போ 2வது இடத்துக்கு பாஜக வந்திருக்கும். 31 தேர்தலை இலக்கா வச்சுட்டு அவங்க ஃபைட் பண்ணலாம். பட் அவங்க மேலிடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இந்த தடவை திமுகவை கண்டினியூ பண்ணுறது சரியில்லை, அதனால அதை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க கூட்டணி வைக்கிறாங்க.
ம். இந்த கூட்டணிக்கும் கொள்கைக்கும் எங்கேயுமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா திமுக, அதிமுக 2 பேரும் கூட்டணியில் இருந்தவங்க தான் பாஜகவோட. இன்னைக்கு இன்னும் பெருசா பேசுறாங்களே, பாஜக உள்ள வந்துடும், உங்களுக்கு கூட்டு வந்ததே நீங்க தானே. ம். அப்புறம் நீங்க பேசுறீங்க, மந்திரி பதவியெல்லாம் வாங்கியிருந்தீங்களாங்க. ம். அப்புறம் நீங்க சொல்றீங்க இன்னைக்கு. அதனால விச்செவர் இஸ் லெசர் ஈவில் அப்படின்றது தானே இன்னைக்கு அரசியலே இருக்கு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படியா ஓட்டு போட்டுனுக்கிறோம். இருக்கிறதுலே கொஞ்சம் கெட்டவன் யாரு அப்படி பார்த்து தானே நம்ம ஓட்டு போடுறோம். அப்போ இங்க வந்து ஒயிட்டா பிளாக்கா கிடையாது, இருக்கிறதுல எது கொஞ்சம் லெசர் கிரே அப்படி இருக்கச்சே இந்த ஆப்ஷன் லெசர் கிரேவா அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன் தேமுதிக நினைக்கலையா? 234 தொகுதியிலும் அதான் 1/2% ஓட்டு வச்சுன்னு அவங்களே நினைக்கும் போது 11% ஓட்டு வச்சுன்னு இவங்க நினைக்கக்கூடாதா? ஸோ எவென்ச்சுவலி இட் ஹேஸ் டு க்ரோ, எவ்ரி பார்ட்டி ஹேஸ் டு க்ரோ இல்லையா? அதை பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் மாதிரியே வந்து கூட்டணி மட்டுமே நம்பிந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சார் நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு க்ளீன் பாலிடிக்ஸை கொண்டு வர நினச்சவர் சார். பேசிக்காக அவர் பேச்சிலே தெரிஞ்சது, ஈ வாண்ட்ஸ் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட், ஓப்பன் புக்காக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட மொத்த கணக்கு வழக்கையும் 20 வருஷம் 15 வருஷம் கணக்கு வழக்க ஒரு ஓப்பனாக வந்து டொமைனில் ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தார், யார் வேணால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம ஒரு பொலிட்டிஷியன் வந்து எதிர்பார்க்க முடியுமா சார் அடுத்து? இல்லை நவீன், இது வந்து சொல்லிட்டு இல்லை இது வந்து நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா ஒன்று அவர் வந்து அங்கே அக்கௌண்ட் வச்சிருப்பார், சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் வருவான். ஓகே, இருந்தால் நீ கொண்டு வந்து போடு, அது எனக்கு தேவையில்லை. என்னதான் க்ளீன் பாலிடிக்ஸாக இருந்தாலும் இந்த காலத்தில் அந்த மாதிரி 100% க்ளீனாலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்க, பண்ண நீ ப்ராக்டிக்கலைஸ் ஆட்சிக்கு வரணும். இந்த டெமோக்ரஸியில் சொல்ல இந்த பாருங்க, ஒரு அரசியல்னா என்ன சும்மா நினச்சிங்களா நீங்கள்? முதல்ல அரசியலில் ஒரு இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? அதுக்கப்புறம் வந்த பிறகு அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், சர்வைவல், இதெல்லாம் எவ்வளோ செலவாகும், எவ்வளோலாம் இருக்குது தெரியுமா? அதுக்கப்புறம் தானே ஆட்சிக்கு வருதுன்றது. அந்த கூட்டணி பற்றி சொல்வார் அந்த சிஎம் ட்ராமாவில், வெக்கமான இதெல்லாம் விட்டு தானே கூட்டணியே சேர்றோம் அப்படின்னு. பதவிக்கு வரணும் நவீன். ஒரு அரசியல் கட்சி இது சரி, அண்ணாமலை அவர்களே நீங்கள் இப்போ கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் வந்து சரியாக ஆள்வதில்லை, ஊழல் அப்படியே போயிருக்காங்க, டெவலப்மெண்ட் பற்றி இது பண்ணுறது கிடையாது, வெறும் இலவசம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவும் இலவசம் கொடுக்குறாங்க, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் ஆயிப்போச்சு. அப்போது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னா ஆட்சிக்கு வந்தால் தானே செய்யணும். அப்போ வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தானே ஆகணும். நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்டா, ஐ எம் சாரி. அவங்க பாடி லைன் கேம் ஆடுறாங்கன்னா நம்மளும் அப்படி தான் ஆடணும் நவீன். பல்வேறு விஷயங்களை நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி நவீன். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.